ஹே guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷீ குக்ஸ் எம்மி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹோம்மேட் ஒயிட் பிரெட் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஒரு லார்ஜ் பவுல் எடுத்துக்கோங்க, அதில் மைதா ஆட் பண்ணிக்கலாம். இது ஒயிட் பிரெட் அப்படின்றதுனால கண்டிப்பாக மைதா தான் வேணும். அது கூடவே சுகர், சால்ட், இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட், பட்டர் நான் அன்சால்ட்டட் எடுத்திருக்கேன். நீங்கள் சால்ட்டட் எடுத்திங்கன்னா சால்ட் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் போட வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம லூக் வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வச்சு நல்லா நீட் பண்ண முடியாது, ஸோ ஒர்க் ஸ்பேஸ்க்கு மாற்றிட்டு லைட்டாக மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 15 to 20 minutes இந்த மாதிரி நீட் பண்ணணும். இது 20 minutesக்கு அப்புறம் இந்த மாதிரி பால் ஷேப்பில் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு பவுலில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அதை நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் இல்லைனா ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். மேலேயும் கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரூஃபிங் விட போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ரூஃபிங் பார்த்திங்கன்னா 45 to 50 minutes ஆகும். ஒரு வார்மான ப்ளேஸில் வச்சுக்கோங்க. டபுள் த சைஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். $45 minutesல பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ரூஃப் ஆகிருக்குன்னு. டபுள் த சைஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இதை நம்ம இப்போ பொறுமையாக வந்து ஓப்பன் பண்ணி அதை பஞ்ச் அவுட் பண்ணி ஏரை ரிலீஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு ஒர்க் ஸ்பேஸ்க்கு மாற்றிக்கலாம். லைட்டாக மைதா டஸ்ட் பண்ணுங்கள், ரொம்ப கம்மியாகவே டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஃப்ளாட் பண்ணிக்கலாம். ஃப்ளாட் பண்ணிவிட்டு டின் சைஸ்க்கு இதை வந்து ரோல் பண்ணணும். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து ஃப்ளாட் பண்ணாதீங்க. இப்போ மைல்டான ப்ரெஷரில் அதை ரோல் பண்ணிக்கோங்க. எக்ஸஸ் ஃப்ளார்லாம் அப்படியே டஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி பிஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரோல் பண்ணிங்கன்னா நம்ம சீல் பண்ண இடம் வந்து ஸ்மூத் ஆகிடும். இப்போ அதை டின்னில் பட்டர் வச்சு ப்ரஷ் பண்ணிக்கிறேன். அதில் நம்ம டோவை ப்ளேஸ் பண்ணிடலாம். எடுக்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். அதை நல்லா ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பட்டர் வந்து நம்ம ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து செகண்ட் ப்ரூஃபிங் விட போகிறோம். செகண்ட் ப்ரூஃபிங் பார்த்திங்கன்னா 45 to 50 minutes விடுங்க. அகைன் இதை க்ளோஸ் பண்ணி நம்ம ரெஸ்ட் பண்ணிடலாம். இப்போது 50 minutesக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ரைஸ் ஆகி வந்திருக்கு. இது பேக் பண்ண ரெடியாக இருக்குது. நம்ம டாப்பில் பார்த்திங்கன்னா மில்க் வாஷ் இல்லை எக் வாஷ், அப்படி இல்லைன்னா நீங்கள் பட்டர் கூட ப்ரஷ் பண்ணிக்கலாம். இதில் மூணுத்தில் ஏதாவது ஒன்று பண்ணி அதுக்கப்புறம் பேக் பண்ணுங்கள், இல்லை ரொம்ப ட்ரை ஆகிடும். இப்போ 180 degree Celsiusல 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 180 degree Celsiusக்கு 45லேருந்து 50 minutes பேக் பண்ணுங்கள். இப்போ பேக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பரான ப்ரெட்டு ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே நான் ஓடிஜிலேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா ஹாட்டாக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம பட்டர் வந்து ப்ரஷ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த மாய்ஸ்சர் வந்து மெயின்டைன் ஆகும். அப்படி இல்லைன்னா மேலே வந்து ட்ரை ஆகிடும். இப்போ அன்மோல்ட் பண்ணலாம். சூடாக தான் இருக்குது. இப்போ பாருங்கள், அன்மோல்ட் பண்ணியாச்சு. ஈஸியாக வந்து எப்படி ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்க இல்லையா? கொஞ்சம் கூட ஒட்டியிருக்காது டின்னில். இப்போ இதை ஒரு வயர் ரேக்கில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கிளாத் போட்டு நல்லா கவர் பண்ணிவிடுங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். நான் வந்து இன்றைக்கி வார்மாகவே உங்கள்கிட்ட கட் பண்ணி காமிச்சிருக்கேன்.
நல்லா ஆற விட்டிங்கன்னா ஸ்லைஸ் வந்து ரொம்ப தின்னாக கட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து தின்னாக வேண்டாம், திக்காக தான் வேணும். அதனால் இப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட் பீஸே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சூப்பரான ஹோம்மேட் ப்ரெட் ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.